காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமாகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி, இந்த மாதாந்திர ஆய்வு கருத்தரங்கமானது கடந்த 4 ஆண்டுகளாக நாம் நடத்துகின்ற இந்த வருடாந்திர ஆய்வு அரங்கத்திலும் பல்வேறு மாதாந்திர கருத்தரங்கங்களில் நாம் சென்று பேசுகின்ற பொழுது, ஏன் நீங்கள் கோவையில் இதை மாதாந்திர கருத்தரங்கமாக துவக்கக்கூடாது என்பதில் குறிப்பாக ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்குத்தான் நாம் ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து, இந்த நிகழ்வுக்கு மூல விதையாக இருந்து அதற்கு துணை புரிகின்ற நமது மணிகண்டன் ஐயா ஆகியோரை நாம் என்றென்றும் மறக்க முடியாது. இவர்கள் இருவரும் தான் இந்த நிகழ்வு நடப்பதற்கு அடிப்படை மூல காரணமாக இருந்தவர்கள். அதே போல் நம்ம விஸ்வநாதன் ஐயாவை பொறுத்தவரையில் இந்த இடத்தை நமக்கு பெற்றுத்தந்து பல்வேறு பணிகளை இந்த ஒரு வாரமாக என்னோடு இருந்து பணிந்து இந்த பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து கொண்டு, ஏற்கனவே நமது பொதுச் செயலாளர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்றிருந்தாலும் இந்த அறக்கட்டளையின் சார்பிலே அனைவரையும் வரவேற்பதுடன், கிடைக்க முடியாத 2 கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய ஆய்வாளர்கள், ஒருவர் அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா அவர்கள் எப்படி என்றால், ரவீஷ் ஜெயக்குமார் என்னுடைய நண்பர் உங்களை பார்க்க வருகிறார் என்றால் உடனே ஒரு பிரசன்ன கணக்கை போட்டு அவர் எத்தனை மணிக்கு வருகிறார் என்பதை தனது வீட்டு கரும்பலகையில் நேரத்தை நிமிடத்துடன் இணைத்து எழுதி போட்டிருப்பார். இப்போ 3 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கோளாக இருந்தாலும் அதில் ரவீஷ் ஜெயக்குமாருடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் தனது வீட்டு கரும்பலகையிலே எழுதி போட்டிருப்பார். நீங்கள் குருநாதரை சென்று சந்திக்கின்ற பொழுது மணி என்ன என்று கேட்பார். உங்களுடைய கடியாரத்தையும் அந்த கரும்பலகையும் கோயின்சைடு பண்ணி பொருத்தி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட மேதை அவர்கள் KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய காலடியாகவே பல ஆண்டுகள் KSKவுக்கு பணிபுரிந்து, வாழ்நாளிலே அவர் பொதுவாக சோதிடத்தில் பெரிய சம்பாதனைக்காக சோதிடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மகனார் அவர்கள் அங்கே அன்னூரிலே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை நடத்தி வருகிறார்கள். இன்றும் இந்த அறக்கட்டளையே முதலாண்டு அவர்தான் வந்து, டாக்டர் ராஜகோபால் தான் இந்த அறக்கட்டளையை துவக்கி வைத்தார்கள். அவர் மருத்துவமனை பணியில் இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் வர முடியாது என்பதை அன்றே சொல்லி, நான் MP சண்முகம் ஐயா வயிற்றில் பிறந்திருக்கிறேன், ஆனால் அவருடைய உண்மையான வளர்ப்பிள்ளை கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் KS ராதாகிருஷ்ணன் என்ற கருத்தையும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் என்னுடைய தந்தையினுடைய பணியை அப்படியே கோவை மாவட்டத்தில் செய்து வருகிறார்கள். நமது அன்னூர் MP சண்முகம் ஐயாவை பற்றி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஏற்கனவே படித்து தெளிவானவர்கள் மேலும் விருத்தி செய்து கொள்ள வேண்டுமானால், அவர் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி காலத்தில் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் வால்யூம் 1, அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் வால்யூம் 2 என்று 2 தன்னுடைய ஆய்வு புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். 2ஐயும் KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய குடும்பம்தான் வெளியிட்டு இருக்கிறது. சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை பெற்று படித்தீர்களானால் KP முறையை வெகு எளிதாக நீங்கள் கையாண்டு துல்லிய பலன்களை நாம் பெற்றுவிட முடியும். ஆகவே அவருக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட குருநாதரும் இன்னொருவர் எனக்கு நமது கோவிந்த நாயர் ஐயா அவர்கள் என்னுடைய துறையிலே ஃபோர்மேனாக இருந்து சோதிடம் என்ற அரிச்சுவடையை எனக்கு புகட்டிய என்னுடைய வளர்ப்பு தந்தையாவார்கள். அவர்கள்தான் நான் இந்த துறைக்கு வருவதற்கு, இவர்கள் இருவருமே என்னை ஒரு வளர்ப்பு மகனாகத்தான் நடத்தினார்கள். ஆகவே நான் இருவரையும் என்னுடைய தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக தினந்தோறும் பலமுறை வணங்கிக் கொள்வேன். அதுபோல தான் நம்முடைய வள்ளலாருடைய வழியிலே நம்ம நடேஷ் சாமிகள் என்பவர் 121 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். நீங்கள் எந்த சோதிடத்தை கேட்டாலும் ஒரு நிமிடத்தில் ஞானத்தில் சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட மகான் 33 ஆண்டுகள் உணவே இல்லாமல் வெறும் மூலிகையில் வாழ்ந்தவர். அவருடைய குருநாதர் வள்ளல் பெருமானுடைய நேரடி மாணவர். ஆக வள்ளல் பெருமானுடைய மாணவரின் மாணவரிடம்தான் நாங்கள் சன்மார்க்கத்தை நானும் வானதியும் கற்றுக்கொண்டோம். என்னுடைய பிரதீப் குமார் 7 வயது இருக்கும் பொழுது அவருக்கும் கூட அந்த தீட்சையை கொடுத்து வளர்வதற்குண்டான வழிகளை எல்லாம் அந்த குழந்தை பருவத்திலே அவர் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய காலடிகளை வணங்கி, அடுத்தபடியாக KSKவினுடைய 2 குருமார்கள் ராம் நனேந்திர சரஸ்வதி சாமிகள் ராம்பு ஐயாவையும் வணங்கி, உச்சிஷ்ட மகா கணபதி பல கோடி ஆண்டுகள்
நீடு நெடிது புகழுடன் நாம் ஒவ்வொரு கேபி முறை ஆய்வாளர்களும் வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மாதாந்திர கருத்தரங்கம் நாளுக்கு நாள் நான் சந்திரசேகரிடம் பள்ளிப்பாளையத்தில் கேள்விப்பட்டேன். நமது விஸ்வநாதன் எல்லாம் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்தான். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலே 1150 1200 பேர் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்து கொண்டு இருந்தார்கள் என்ற தகவலை சந்திரசேகர் சொல்லி சென்றார்கள். இன்று அது 10 பிரிவுகளாக அந்த பள்ளிப்பாளையத்துக்குள்ளே பல்வேறு கோணங்களிலே தன்னுடைய ஜோதிட ஆய்வுகளை வளர்த்தி வருகிறது. அடுத்தபடியாக KS கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரையில் இந்த உலகம் இருக்கும் வரையில் மறக்க முடியாத ஒரு குருநாதர் தான் சேலம் வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள். வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் பேசிக்கலி பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியர். அவரை போல KS கிருஷ்ணமூர்த்தியை போதித்தவர் என்பது தமிழ்நாட்டில் கிடைப்பது என்பது அரிதினும் அரிது. நமது விஸ்வநாதன் அவருடைய மாணவர் என்பதை சொல்லிக்கொள்வதில் மிக மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். பின்பு என்னிடமும் அவர் படித்தார்கள். நமது பாரி ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் நமது வைத்தியலிங்கம் ஐயாவினுடைய மகனார். ஆகவே இந்த மாதாந்திர கேபி கருத்தரங்கத்தை துவக்கி வைப்பது என்பது பாரி அவர்கள் தான் பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்திலே அவரை இங்கு அழைத்திருக்கிறோம். அவரை பேசுவதற்கு முன்பு நானும் வானதியும் பிரதீப் குமாரும் விடைபெறுவதோடு, இந்த ஒருங்கிணைப்பாளர்களாக இங்கு 4 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மாதந்தோறும் சோதிடர்களை அனுப்புகின்ற பணியாக நமது ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் இன்றிலிருந்து நம்முடைய அறக்கட்டளையால் நியமிக்கப்படுகிறார்கள். அதுபோல கேரளா முழுவதும் ஒருங்கிணைக்கின்ற பணியை மணிகண்டன் அவர்களுக்கும், திருப்பூரிலே சண்முகம் அவர்களுக்கும், கோயம்புத்தூரிலே விஸ்வநாதன் அவர்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் 4 பேரும் இப்பொழுது வந்து ஒரு சிறு வாழ்த்துறையை சொன்னவுடன் நமது பாரி ஐயா அவர்கள் தன்னுடைய நிறைவுரையாக இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைக்கிறார்கள். அவர் துவக்கி வைத்த பின்பு நாம் நேரடியாக ஜோதிட ஆய்வுக்கு சென்று விடலாம்.